இருக்கு. அடுத்து சில பேர் கேள்விகள் கேட்குறாங்க. என்னன்னா, "சார் எனக்கு இது ப்ராப்ளம் இருக்குன்ட்டு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமா? ஏதாவது அறிகுறிகள் அத பத்தி சொல்லுங்களேன். இல்ல என்ன டெஸ்ட் எடுக்கணும்?" அப்படின்ட்டு. உங்களுக்கான பதில் தான் இது. இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கிறோமா அப்படின்னா, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் அந்த அளவுக்கு ஈஸியா ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல வெளியே தெரியாது. இப்ப ஃபேட்டி லிவர்ல இருக்கு, அந்த கொழுப்பு சேருதுன்னா, அப்ப எந்த அறிகுறியுமே இருக்காது. நான் தான் சொன்னேன்ல, ஈரல் ரொம்ப நல்ல உறுப்பு. எவ்வளோ அடிச்சாலும் தாங்கும் ஓரளவுக்குன்ட்டு. அதனால எந்த அறிகுறியுமே இருக்காது. ஸோ, உங்களுக்கு மைல்டா வந்து எப்ப நீங்க வந்து காஷன் ஆகணும் அப்படின்ற மாரி இருந்தீங்கன்னா, நீங்க வந்து நல்லா வந்து ஒரு மதுப்பிரியரா இருக்கீங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கடந்த ஒரு 1 மாசமாவே செரிமானத்தில ஏதோ ஒரு கோளாறு நடக்குது. சாப்பாடு உள்ள போட்டோனே வயிறு உப்பிக்குது. பசி சரியா எடுக்க மாட்டேன்து. எத சாப்பிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, வயிறு கல்லு மாரி ஆயிடுது. ஏதோ டைஜெஷன் சரியில்லையேன்னு இருந்தா, நீங்கலாம் யோசிக்கணும். என்னடா டைஜெஷன் வந்து கடந்த ஒரு 1 மாசமாவே நல்லா போக மாட்டேன்தே, என்ன பிரச்சனை அப்படின்ற மாரி நீங்க யோசிக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். நெறைய டைம் அந்த டைம்ல கண்டுக்காம உட்டுட்டு, அப்பயும் அந்த டைம்லயும் வந்து நெறைய ஆல்கஹால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது, இன்னும் ஒரு 1 மாசம், 2, 3 மாசம்க்கு அப்புறம் வந்துட்டு உங்கள பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்க, "என்ன சார் கண்ணு மஞ்சளா இருக்கு?"